வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே அகாடமி, சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெறவுள்ள மத்திய அரசு போட்டித் தேர்வுகள், அதாவது ரயில்வே ஆர்பிஓ போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே ஆர்ஆர்பி தேர்வு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை ஒரே அட்டம்ப்ட்ல எழுதி கிளியர் பண்ணலாம். அதற்கு நம்ம சுபாஷ் அகாடமி சேனல்ல யாருடைய மெத்தடா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் மற்றும் அவங்களுடைய ஸ்டடி மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம தமிழ்ல ஃபாலோ பண்றோம். மற்றும் நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சுபாஷ் அகாடமியின் ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய தகவலை வாட்ஸ்அப் பண்ணா குரூப்ல ஆட் செய்யப்பட்டு எக்ஸாம் நடக்கும் வர நிறைய தகவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்முடைய சுபாஷ் அகாடமி சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு, தமிழ்ல வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ ஒரு 530 பேஜஸ்ல பிரிண்டிங் அண்ட் கரெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஐடிஐ அல்லது டிப்ளமோ அல்லது பிஇ ஏதேனும் ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தற்போது ரயில்வே ஆர்ஆர்பியில் வெளியாகியுள்ள ஏஎல்பி என்று சொல்லப்படும் ஐசன் லோகோ பைலட் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த ஏஎல்பி ஜாப்ல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, கண்ணாடி அணிந்தவர்கள் இந்த ஏஎல்பி வேலைக்கு தகுதி இல்லை. அவங்க வேற ஜேஇ அல்லது குரூப் டி அது மாதிரி எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஏஎல்பி எக்ஸாமுக்கு டெய்லி கிளாஸ் பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த சாப்டர் எல்லாமே ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஆல் இந்தியா லெவல்ல எல்லா ஆர்ஆர்பி கொஸ்டின்ல அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ்லாம் இந்த கொஸ்டின் எல்லாம் தரவா படிச்சிருப்பாங்க. நீங்க இது வரைக்கும் ஒண்ணுமே படிக்கலாம், இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா வெற்றி பண்ணலாம். ஸோ கொஸ்டின் எந்த மெத்தட்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணி ஸோ தமிழ் எழுதி போட்டிருக்கேன். இப்போ நான் கேள்வியை சொல்லி சரியான விடையை டிக் பண்ண போறேன். நீங்க டெய்லி வீடியோ மட்டும் பார்க்காம எழுதி கைப்பட எழுதி ஃபாலோ பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காது. ஸோ இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி மாதிரி கிடையாது. இதுல கண்டிப்பா 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க பண்ற ஆன்சர் மிக தெளிவா துல்லியமாக இருக்கணும். இப்ப பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1, கீழ்கண்டவற்றில் எதற்கு அலகு இல்லை, அதாவது எதற்கு யூனிட், அலகுனா யூனிட் இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ காந்த செறிவு, ஆப்ஷன் பி காந்த பாயம், ஆப்ஷன் சி காந்த உணர்திறன், ஆப்ஷன் டி காந்த ஊடுருவல். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் சி காந்த உணர்திறன். அதாவது பாருங்க, கீழ்கண்டவற்றில் எதற்கு அலகு இல்லை. அப்போ கொஸ்டின் நம்பர் 1 எந்த மெத்தட் அப்படின்னா, சயின்ஸ் பிசிக்ஸ்ல எதற்கு அலகு உண்டு எதற்கு அலகு இல்லை அப்படின்னு தெளிவா தெரியணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் சி காந்த உணர்திறன். இதற்கு அலகு இல்லை, மற்ற 3க்கும் அலகு உள்ளது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, காந்தவியலில் டேன்ஜென்ட் லா, காந்தவியல்ல டேன்ஜென்ட் லாவின் வாய்ப்பாடு ஃபார்முலா என்ன? ஆப்ஷன் ஏ tan θ h/b, ஆப்ஷன் பி tan θ b/h, ஆப்ஷன் சி tan θ b - h, ஆப்ஷன் டி tan θ b + h. கொஸ்டின் நம்பர் 2க்கு சரியான விட ஆப்ஷன் பி tan θ b/h. அதான் பாருங்க, காந்தவியல்ல டேன்ஜென்ட் லாவின் ஃபார்முலா வாய்ப்பாடு tan θ b/h. ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, கீழ்கண்டவற்றில் காந்த பொருட்களின் வகைப்பாடு, கிளாசிபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ கீழ்கண்டவற்றில் காந்த பொருட்களின் வகைப்பாடு எது? ஆப்ஷன் ஏ பாரா, ஆப்ஷன் பி டயா, ஆப்ஷன் சி ஃபெரோ, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும், அதாவது ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஸோ காந்த பொருட்களை இந்த 3 வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு என்ற பொருள். கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் டி பாரா டயா ஃபெரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, கீழ்கண்டவற்றில் பாரா காந்த பொருள் அல்லாதது எது? ஸோ காந்தத்தால் ஈர்க்கப்படும் தன்மையை பொறுத்து கேட்கிறாங்க. கீழ்கண்டவற்றில் பாரா காந்த பொருள் அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ சோடியம், ஆப்ஷன் பி கால்சியம், ஆப்ஷன் சி அலுமினியம், ஆப்ஷன் டி ஆன்டிமனி. கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் டி ஆன்டிமனி. கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் டி ஆன்டிமனி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, கீழ்கண்டவற்றில் டயா காந்த பொருள் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் டயா காந்த பொருள் அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ பிஸ்மத், ஆப்ஷன் பி சிலிக்கன், ஆப்ஷன் சி காட்மியம், ஆப்ஷன் டி காரியம் லெட். கொஸ்டின் நம்பர் 5க்கு சரியான விட ஆப்ஷன் சி காட்மியம். ஸோ அப்ப காட்மியம் என்பது டயா காந்த பொருள் அல்லாதது. கொஸ்டின் நம்பர் 5க்கு சரியான விட ஆப்ஷன் சி காட்மியம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 ஆறு பாருங்க. கீழ்கண்டவற்றில் ஃபெரோ காந்த பொருள் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் ஃபெரோ காந்த பொருள் அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ நிக்கல், ஆப்ஷன் பி காப்பர், ஆப்ஷன் சி கோபால்ட், ஆப்ஷன் டி இரும்பு. கொஸ்டின் நம்பர் 6 ஆறுக்கு சரியான விட ஆப்ஷன் பி காப்பர். ஓகேங்களா? சோ காப்பர் ஃபெரோ காந்த பொருள் அல்லாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 ஏழு பாருங்க. ஏசி மின்னோட்டத்தை டிசி மின்னோட்டமாக மாற்றும் கருவி எது? அதாவது ஏசி கரண்ட டிசி கரண்டா மாற்றும் டிவைஸ் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ மின்மாற்றி, ஆப்ஷன் பி மின்கலன், ஆப்ஷன் சி சூரிய மின்கலன், ஆப்ஷன் டி திருத்தி. கொஸ்டின் நம்பர் 7 ஏழுக்கு சரியான விட ஆப்ஷன் டி திருத்தி. சோ திருத்தி அப்படின்னா அதற்கு இங்கிலீஷ்ல ரெக்டிஃபயர். திருத்தி என்றால் ரெக்டிஃபயர் இங்கிலீஷ்ல. சோ கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் டி ரெக்டிஃபயர் திருத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. டிசி மின்னோட்டத்தை ஏசி மின்னோட்டமாக மாற்றும் கருவி எது? இதற்கு ஆப்போசிட். சோ ரெக்டிஃபயருக்கு ஆப்போசிட் என்ன? டிசி மின்னோட்டத்தை ஏசி மின்னோட்டமாக மாற்றும் கருவி டிவைஸ் எது? ஆப்ஷன் ஏ மின்மாற்றி, ஆப்ஷன் பி மின்கலன், ஆப்ஷன் சி மைக்ரோஃபோன், ஆப்ஷன் டி இன்வெர்டர். கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நல்லா பாருங்க. ஏசி கரண்ட டிசி கரண்டா மாத்துறது திருத்தி ரெக்டிஃபயர், அதுக்கு ஆப்போசிட் இன்வெர்டர். சரிங்களா? சோ கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் டி இன்வெர்டர். சோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து ஏற்பி கிளாஸ் பகுதி 1 டெய்லி இனிமேல் ஒவ்வொரு கிளாஸ் மாதிரி வந்துட்டு இருக்கிறோம். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய தகவல், டிப்ஸ், வழிமுறைகள் தெரிஞ்சுக்கலாம். இது போல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. இது போல் அடுத்த கிளாஸ் பகுதி 2ல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.